கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर नाम की महिमा हो. சங்கீதம் भजन संहिता 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். जो 74 की 7 के अध्याय 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல 79 की अध्याय पे 13 की वचन पे நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். तब हम जो तेरी प्रजा और तेरी चराई के बेड़े हैं तेरा धन्यवाद सदा करते रहेंगे और पीढ़ी से पीढ़ी तक तेरे गुनागुनवाद करते रहेंगे. அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், தலைமுறை தலைமுறையாக உமது நாமத்தை சொல்லுவோம். இது கர்த்தர் கொடுத்ததால் நல்ல வார்த்தைகள், வாக்கு தத்தங்களோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். जो इस वचन इस महीने की अंका से की हम बता सकते हैं. இந்த மாத வாக்கு தத்தமும் அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனம், அவர் கைக்குள்ளான இருக்கிறதான ஆடுகளா இருக்கிறோம் என்றுதான் இந்த மாத கர்த்தர் நம்மோடு கூட கொடுத்ததான வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள். इस महीने के वचन क्योंकि वही मेरा परमेश्वर है और हम उसकी चराई की प्रजा और उसके हाथ की बेड़े हैं. உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். இந்த தாவீது இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஆசாப் तेरी प्रजा तेरी चराई की बेड़े है तेरे धन्यवाद सदा करते रहेंगे. वो कहता है आसा, நாங்கள் உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறதான ஆடுகள் என்று தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். हम यहाँ पढ़ते शास्त्र बताता है कि हम उसकी आद की बेड़े हैं. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கரத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் மறந்து போகவே கூடாது. हम सदा ये नहीं बोलना है कि हम परमेश्वर के अंदर है. நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம். हम उसकी चराई की प्रजा और उसके हाथ की बेड़े हैं. ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ये सब हम कभी नहीं நாம் बोलना எங்க चाहिए. இருக்கிறோம்? हम कहाँ है? நாம் எங்க இருக்கிறோம்? हम कहाँ है? அவருடைய கைக்குள் இருக்கிறோம். हम उसकी आद के अंदर है. அவருடைய கரத்தில் இருக்கிறோம். हम उसकी आद के अंदर है. நம்மை போஷித்து காப்பாற்றும் கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறதான ஆடுகளாக நாம் காணப்பட வேண்டும். तो हम बेड़े की तरह परमेश्वर के अंदर हम रहना चाहिए. ஏனென்றால் அவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. जब तक हम परमेश्वर के हाथ के अंदर है हम कभी रक्षा होगा. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா यूहन्ना की 10 की अध्याय पे அவருடைய கரத்துக்குள் இருக்கிற ஆடுகளை ஒன்று பறிக்க முடியாதாம். जो परमेश्वर की अंदर पे हाथ पे है कोई कुछ छीन नहीं सकता हमसे. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும்போது यूहन्ना की 10 के अध्याय पे 28 के वचन पे அதுல வாசிக்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. और इस पे यहाँ कहता है कि उन्हें अनंत जीवन देता हूँ, वे कभी नष्ट न होगी और न कोई और उन्हें मेरे हाथ से छीन न लेगा. அப்படியானால் பாருங்க, கர்த்தருடைய கைக்குள் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. तो यहाँ देखिए हम परमेश्वर के अंदर रहने से हमें कुछ नहीं होगा. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. एक हालेलुया के लिए. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கையில நாம் இருக்க வேண்டும். तो हम अभी कभी परमेश्वर की हाथ पे अंदर रहना நான் चाहिए. உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். इसलिए परमेश्वर ने कहता है कि मैं तेरे हाथ के अंदर मैं तुझे देखा நான் हूँ. அவருடைய கரத்தில் இருக்கிறபடியினால் ஒன்றும் என்னை பறிக்க முடியாது. जब हम परमेश्वर के अंदर पे रहते हैं कोई छीन नहीं लेगा हमें. நம்ம அடிக்கடி நினைக்கிறோம், சில நேரங்கள்ல எனக்கு கர்த்தர் இந்த வியாதியில என்னை எடுத்துடுவாரா, हम कभी सोचते हैं कि क्या परमेश्वर मुझे इस बीमारी से मुझे लेगा இப்படி क्या. என்னை பலர் நிந்திக்கிறாங்க, सब लोग मुझे निंदा करते பலர் हैं, எனக்கு விரோதமா பேசுறாங்க, सब लोग मुझे विरोधी करते அவங்க हैं. கையில கர்த்தர் என்னை ஒப்பு கொடுத்துருவாரா? तो उनके हाथ पे परमेश्वर दे दे क्या? ஒரு நாள் அப்படி நம்ம சிந்திக்க கூடாது. ये सब हम कभी नहीं सोचना. நம்முடைய தேவனை அறிஞ்சிருந்தா, अगर परमेश्वर हम जानते हैं तो அவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், तो परमेश्वर हमें நான் என் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், वो हमें जानता हूँ, அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், वो हमें अच्छा चरवाहा है, நான் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறேன், हम उसके हाथ के अंदर है. எந்த சத்துருக்களின் வாய்க்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், तो कोई शत्रु के मुंह पे हमें नहीं लेगा, எந்த வியாதியின் வல்லமைக்கு தேவன் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். कोई बीमारी के और सामत के अंदर हमें नहीं இதை देगा. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். तो ये सब हमें हर दिन बोलना चाहिए. தேவனுடைய கரத்தை விட்டு மாத்திரம் போயிடக்கூடாது. हम उसके अंदर की सिर्फ नहीं चाहिए, ஏற்ற சமயம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ठीक समय पे हमें इंतजार रहना चाहिए. சிலருக்கு கொஞ்ச காலம் இருப்பாங்க, திரும்ப
ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறலன்னு சொல்லி மனுஷருடைய வார்த்தையை நம்பி போயிருவாங்க. कोई लोग थोड़े दिन के लिए इंतजार करेंगे और उसके बाद वो भाग जाएंगे। என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். क्यों परमेश्वर कहता है कि हमें उस वचन को நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க அவருடைய கரத்துக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க. अगर मेरी आवाज को सुनते हैं तो हम परमेश्वर के अंदर रहते हैं। அந்நிய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா और दूसरे वचन के ऊंचा लेगा तो அவைகள் உங்க அவருடைய கரத்தை விட்டு நீங்க போயிருவீங்க. तो और उसके हाथ के हम वापस चले जाएंगे। ஆகையால் நீங்க எப்பொழுதும் அவருடைய கரத்தில் இருக்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. इसलिए हम परमेश्वर के हाथ पे रहना है, वो कभी नहीं भूलना चाहिए। அதுதான் பேதுரு அப்போஸ்தலன் அதை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, इसलिए पतरस प्रेरितों ने कहता है அவர் உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருங்கங்க. ठीक समय पे आपको बड़ा करने के लिए परमेश्वर आपके हाथ पे रखते हैं। அப்ப என் ஆடுகள் என் கைக்குள்ளாக இருக்குது. तो उसकी भेड़ हमारे अंदर होता है, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். वो मैं जानता हूँ, அவைகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. वो मेरे हाथ के अंदर है। அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லி இருக்குது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது. तो हर शास्त्र क्या बता रहा था, நீங்கள் அந்த வார்த்தையின்படி ஆலோசனைப்படி நடக்க 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 அவர் கைக்குள்ள இருக்கிறதான ஆடுகளா இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க. उस वचन के अनुसार जब आप चलते हो आप ये मत भूलिए कि हम परमेश्वर के अंदर है, ஏனென்றால் அவருடைய கரத்துல தான் எல்லாமே இருக்குது. क्योंकि सब परमेश्वर की आत्मा पे है। நாம் எல்லாரும் யாரு? हम सब कौन है? நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகள். क्योंकि हम सब परमेश्वर के हाथ की जो क्रियापन है, நாம் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டோம். हम उसके हाथ से हमने पैदा हुआ அப்ப था। நமக்கு ஒவ்வொன்றும் உண்டாகிறதெல்லாம் எதுல இருந்து உண்டாகுது, எங்க இருந்து கிடைக்குது? நமக்கு அவருடைய கரத்திலிருந்து தான் கிடைக்குது. जो जो हमें बढ़ता है वो सब सिर्फ परमेश्वर के हाथ से होते हैं। அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், इसलिए भजन बोलते हैं, ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி பார்க்கிறது போல, जैसे मैं जो यजमान के हाथ से देखता हूँ, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டின் கைகளை நோக்கி பார்க்கிறது போல, जैसे मेरी आंख उनके सामने देखता हूँ, என்னுடைய கரங்கள் என்ன செய்யுது? मेरी हाथ क्या करता हूँ, நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. हरदम परमेश्वर की ओर में देखता हूँ। நாங்க இந்த அடையாறுல ட்ரைனிங்ல இருக்கும்போது, जब हम अड़ियार पे ट्रेनिंग लेते समय ஏன்னா அங்க சரியான சாப்பாடு அப்ப கிடையாது. वहाँ अच्छा भोजन नहीं था, கஞ்சி தான் ஊத்துவாங்க. அது 2 கரண்டி கஞ்சி தான் கிடைக்கும். और सिर्फ मुझे ऐसे खड़वापन मिलेगा। இட்லி கொடுத்தாங்கன்னா 3 இட்லிக்கு மேல கிடைக்காது. எல்லாம் நாங்க வாலிப வயசு வேலை செய்யறவங்க. अगर इडली देते तो सिर्फ मुझे 3 इडली देते हैं, 2 தோசை தான் வைப்பாங்க, அல்லது 2 சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. और सिर्फ 2 डोसा मिलेगा हमें। ட்ரைனிங்ல இருக்கிறவங்க எத்தனை பேர்? 10 பேர்லாம் பரவாயில்ல. ट्रेनिंग पे होते समय 10 समय हो गया तो कोई परवाह இருக்கிறது नहीं। 250 பேர் 300 பேர் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து. और यहाँ के बहन और भाई सिर्फ 300 होंगे। அப்ப அவங்க எல்லாருக்கும் அவங்க செய்து அங்க கிச்சன்ல உள்ள வேற யாரும் சமையல்காரங்க செஞ்சு கொடுக்கறது இல்ல, கேட்டரிங்ல இருந்து ஒண்ணு வர்றது இல்ல. कोई हमें ये सब पका के नहीं देते हैं। அங்க அந்த கிச்சன் டியூட்டிக்குள்ள பொறுப்பான ஊழியக்காரங்க தான் அதை செய்யணும். जो किचन के जो ड्यूटी होते हैं वो सिर्फ वो ही करना அப்ப चाहिए। அவங்க எல்லாம் செஞ்சு தருவாங்க. तो वो सब हमें पका के அது எங்க देंगे। வயித்துக்கு வாலிப வயசுல எப்படி இருக்கும், வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு तो सब हमें भर पो के खा के आते समय क्या होगा, அப்படியே சும்மா தொண்டைக்குள்ள போன மாதிரி தான் இருக்கும், வயித்துக்குள்ள போன மாதிரியே ஒன்றும் தெரியாது. सिर्फ मुझे इतना आसे नहीं मिलता। அவங்க சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, वैसे कोई बोलते थे அரை வயிறு சாப்பாடு, एक थोड़ा सा கா भोजन, வயிறு தண்ணி, एक थोड़ा प्याज கா वயிறு எம்டி. और एक खाली हो जाएगा। அப்படி இருந்தாதான் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. तब ऐसे आप होंगे तो आप बहुत मुश्किल இன்னொரு होंगे। பக்கம் இருந்தாலும் இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி இடமும் கிடையாது. तो ये ऐसा नहीं है कि होके और न बोलते कि मुझे அன்னைக்கு नहीं है। விசுவாச வீட்டுல இருக்கிற அன்னைக்கு அந்த சமயங்கள் இருக்கிறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் தான், வேற அதிகமா இருப்பதற்கு விசுவாச வீட்டுல ஒண்ணும் கிடையாது. विश्वास के घर पे हमें बोलने के लिए उतना बहुत नहीं था, सिर्फ कम ही थे। அது கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். हम उस दिन बहुत कष्ट था। ஏதாவது மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு இறைச்சி கிடைக்கும். सिर्फ महीने के अंदर हमें एक कुछ नीच मिलेगा। அந்த மார்க்கெட்டிங் பிரதர்ஸ் இல்லைங்களா, அன்னைக்கு சைதாப்பேட்டைக்கு போறேன், அடையாறுல இருந்து சைதாப்பேட்டைக்கு சைக்கிள்ல வந்து சைதாப்பேட்டை பாலத்துக்கு கீழே வந்து இறைச்சி வாங்கிட்டு போவோம். और जो सैदापत से अड़िया पे जाने के लिए हम साइकिल पे जाते हैं। அதுதான் அன்னைக்கு என்னைக்காவது ஒரு சாலமே கிடைக்கும். அது கிடைக்கிறது பெரிய அற்புதமா இருக்கும். वो मिलने के लिए हमें बहुत कष्ट இப்படி मिलेगा। கஷ்டமா இருக்கிறதுனால நாங்க யாராவது எங்களை பார்க்க வரதா இருந்துச்சுன்னா உடனே அவங்க கையை தான் பார்ப்போம். अगर कोई हमें मिलने आते मैं सिर्फ उनके हाथ को देखता சரி, हूँ। அவங்களே வந்து நான் வந்திருக்கிறாரு இந்த பிரதர் சிலர் இருக்கிறாங்க, அப்படி கொண்டு வந்து, பிரதர் தெரியாம தர்றேன் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, தெரியாம தர்றேன் இந்த முட்டை பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்க, எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? और उस समय जो बोलते कि मैं आपके लिए मैं ये लेके आयो, आप ये खाइए 1 हफ्ते के लिए। அடையெல்லாம் சுட்டு ஒருத்தர் இருந்தார் எனக்கு இந்த வேலைச்சேரியில ஒரு தம்பி இருந்தான், லூக்கா, இப்ப ஊழியத்துல இருக்கிறான். அவங்க தம்பி நோவா, அவன் இறந்து போனான்.
அவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடலாம் சுட்டு பேப்பரில் வச்சு சுற்றி பிரதர் உள்ள ரூமில் வச்சு சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. वेलचेरी पे एक भाई था, वो सब वड़ा सब मिला के हमें अच्छा सा दूध बना के हमें देते थे. அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. वो हमें वैसे देते तो हम वैसे नहीं खाना சாப்பிட்டா चाहिए. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. अगर खाने तो खत्म हो गया. ஏவாள் கொடுத்து ஆதாம் சாப்பிட்டு தோட்டத்துல இருந்து துரத்தப்பட்டது போல உள்ள சூழ்நிலை வந்து போகும். अगर एवाल तो आदम के पास गया तो वो शैतान के बाहर चले அப்ப जाएगा. அதையும் பாஸ்டர்மார்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். तो हम उसको पास्टर जी के पास देना அது எங்களுக்கு चाहिए. இன்சார்ஜ் பிரதர் பாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு கொடுக்க போவோம். तो उसके लिए कोई इंचार्ज था. சில நேரங்கள் அவர் இல்லன்னா அவர் அசிஸ்டன்ட் இருக்கிறார். अगर वो पास्टर जी नहीं है तो उनकी இன்சார்ஜா இருக்கிறவர் வாங்கி ஜெபம் பண்ணி வாங்கி வச்சிருவாரு. हम प्रार्थना करके वो लेके चले जाएंगे. அசிஸ்டன்டா இருக்கிறவர் கொஞ்சம் இறக்கம் பாராட்டி ஸ்தோத்திரம்னு தம்பி சாப்பிடுங்க, யாருக்கா விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுத்து நீங்களே और சாப்பிடுங்கன்றாரு. थोड़े समय पे तारीफ करके वो सब हमें देता है. அப்போ யாராவது கையில கொடுத்துட்டாங்கன்னா சோத்திரம் இன்சார்ஜ் பாஸ்டர் இல்லாம இருந்து அசிஸ்டன்ட் இருந்தா பரவாயில்லையே சோத்திரம் நினைச்சுக்கிட்டே போவோம். अगर हम सोचते हैं कि तारीफ करते हैं कि असिस्टेंट होने से काफी हमें सब देता है. அப்படி இருந்துட்டாங்கன்னா பெரிய சந்தோஷம், பரவாயில்ல சோத்திரம், ஏன்னா அந்த ஆகாரம் கிடைக்கிறது பெருசு. अगर हमें ये सब है तो हमें बहुत आनंद था क्योंकि हमें मिल गया. பலிபீடத்துல போறதுதான், பலிபீடத்துல வைக்கப்படுறதுதான் பரிசுத்தமாக்கப்படும். बलिदान पे जो रखा है वो पवित्र था. இதெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் வேத வசனத்துல சில அடிப்படை சத்தியங்கள் இருக்குது, அதனாலதான் அவங்க அந்த காரியங்களை கை கொள்றாங்க. अब ये मत सोचिए कि ऐसे ये लोग क्यों करे, क्योंकि शास्त्र तो वैसा बता रहा அப்ப எங்க था. கையெல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கும். हमारे जो हाथ असर ஏன் அந்த கை அங்க என் கண்ணு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்குது? क्यों हमारे हाथ उनके देखते हैं? ஏன்னா இல்லாதனால. क्योंकि हमारे पास அப்ப இந்த नहीं है. பூமியில இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில जब संसार पे रहते समय நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனையே நோக்கி பார்க்கணும். हमारे हाथ स्वर्ग की ओर देखना चाहिए. அவர் நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அடைந்து அவருடைய முகம் வெட்கப்படல. जो स्वर्ग की ओर देखने से हम प्रकाशित होंगे, हम लज्जित नहीं அவருடைய होंगे. கரத்தின் உதவி அவர் தந்துகிட்டே இருப்பார். क्योंकि परमेश्वर के हाथ हमें हरदम இன்றைக்கு देता இந்த था. விசுவாச வீட்டுல எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்குது. तो विश्वास के घर में तो बहुत सारा நம்முடைய चीज हुआ ஊழியத்துல है. பல இடங்களில பல வேலைகள் நடந்திருக்குது. सेवा पे बहुत काम हुआ है. இதெல்லாம் இவ்வளவு நடக்குது என்று சொன்னால் ये सब यहाँ होने के समय தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்குது. क्योंकि परमेश्वर के हाथ हमारे ஆண்டவர் पास है. கொடுக்கிறார் என்ன ஆண்டவர் கூரை பிச்சுட்டு என்கிட்ட டைரக்டா கொடுத்துறாரா, கள்ள நோட்டு அடிச்சு கொடுத்துறாரா? இல்ல. तो परमेश्वर दे रहे हैं तो परमेश्वर ऐसे सीधा देते हैं क्या? नहीं. உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. परमेश्वर आपको आशीष करते हैं. உங்க மூலமா தான் கர்த்தர் இந்த நன்மைகளை கர்த்தர் சபைக்கு தருகிறார். आपके द्वारा हमारे कलीसिया को परमेश्वर இந்த आशीष करता சபையில है. உண்டாகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும் अगर हम इस कलीसिया पे कोई ஒரு आनंद के நல்ல समय வேலை पे நல்ல வேலை நடக்குது. अच्छा नौकरी मिला था, அல்லது லோக்கல் விசுவாச வீடுகளை பிரான்ச் சர்ச் கட்டுறாங்க, வேலை நடக்கிறது. विश्वास के घर पे सो बना रहे थे. இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய கரத்தில் உள்ள பிரயாசங்கள் தான், உங்களுடைய கரத்தின் ஆசீர்வாதம் தான். ये सब हो रहा था क्योंकि परमेश्वर आपके आशीष के द्वारा हमें आशीष कर रहे हैं. இதை நாங்க ரொம்ப அதிகமா நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ये सब बहुत सोच के हम बहुत तारीफ करते हैं. அப்போ நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கும்போது और हमारा आंख स्वर्ग की ओर देखने से கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவனை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर के नाम की महिमा करने के लिए उन्हें प्रयोग करता है और आशीष करता है. ஐயோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டுமே கொடுக்கிறோம்பாங்க. அப்படி இருதயம் உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே நன்மை இருக்காது. और परमेश्वर बोलते हैं कि आशीष देते हैं और लेकिन हमें कुछ नहीं मिलता. சிலருக்கு நன்மை இருக்கும் ஆனா இருதயம் இருக்காது. कुछ लोगों को आशीष मिलता है लेकिन उनके पास हृदय नहीं है. அதை அறிஞ்சுதான் தாவீது சொல்றான். इसलिए वो जान के दाऊद बोल रहे हैं. கர்த்தருக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தாவீது ஒரு முறை சொல்றான், दाऊद एक बार कहता है, இப்படி மனப்பூர்வமா கொடுக்கிறதுக்குரிய இருதயத்தை எங்களுக்கு தந்தீரே. जो मन फिराने के देने के लिए आप मुझे हृदय दिए थे. அப்ப நாம் அவருடைய கரத்துக்குள் இருக்கிற ஆடுகளா இருக்கிறபடியினால் इसलिए हम उसके हाथ के बेड़े के होने की तरह நம்முடைய அவர் அதாவது நாம் அவருடைய ஆலோசனையின்படி நடக்கப்பட்டு அவர் கைக்குள்ள நாம் இருப்போமானால் तो परमेश्वर के अनुसार हम उसके हाथ के अंदर रहने से समय அவருடைய கரத்தின் உதவியை நாம் அனுபவிக்கலாம். तो हम उसकी हाथ के साथ हम अनुभव कर सकते हैं. அது மாத்திரமல்ல, ये सब नहीं है, அவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. क्यों हमारी विलम्ब उनके पास है. 31 சங்கீதம் 5 வசனத்துல வாசிக்கும்போது जो भजन की 31 पे 5 पढ़ने से என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. मेरे विलम्ब आपके पास है. அப்ப நாட்களும் காலங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. நீங்க மறந்துடாதீங்க. और दिनों और विलम्ब सिर्फ परमेश्वर के पास होता है. தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்தா தான் உங்க காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். क्योंकि सब परमेश्वर की ओर देखने से हमें आशीष मिलता है. தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நன்மை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். अगर आप आशीष मिलता है तभी आपको आनंद में मिलेगा. ஆகையினால நல்ல மேய்ச்சலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். इसलिए हम अच्छा चरवाहा बनना தேவனுடைய चाहिए. கரத்துக்குள் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அடங்கி இருக்க வேண்டும்.
तो परमेश्वर के हाथ के अंदर हम सब रहना ஆகையினால चाहिए। தாவீது சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லணும், इसलिए दाऊद जो बोलता है हर दिन हम वो भी बोलना है, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்கள், हम उनकी प्रजा के चरा है ஆண்டவரே உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம், और उसके हाथ के बेटे है, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறோம், हम आपके वचन के अंदर உம்முடைய अनुसार है, வசனங்களுக்குள்ளாக இருக்கிறோம், आपके நாங்கள் அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக இருக்கிறோம், आपके चट्टान के अंदर हम रहते हैं, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम के ख्रिस्त के जीवन पे रहते हैं। இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். जो ये ऐसे जीवन जीते हैं उनको परमेश्वर रक्षा करते हैं, அவர்களை அவருடைய கரத்திலிருந்து ஒன்று பறிக்க முடியாது. तो हम उसके हाथ के रहने से कोई हमें छीन नहीं ஏதாவது सकता। கஷ்டம்னா ஓடி வந்துடணும் தேவ சமூகத்துக்கு. अगर कोई कष्ट हो गया तो हम भाग के आना चाहिए। பிரச்சனையா இருக்குதா அங்கங்க ஓடாதீங்க. अगर निंदा होगा तो कहीं कहीं मत भागो, நிந்தை அவமானம் வருதுனா ஓடாதீங்க, எங்கேயும் ஓடாதீங்க. निंदा और तकलीफ होने से कहीं मत भागो। அந்த அண்ணாலே போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து எப்போதும் 24 hours இந்த ஹால் திறந்துதான் இருக்கும். हनाल की तरह ये 24 घंटे ही कलीसिया உட்கார்ந்து खुलता रहेगा। இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. आप हृदय को ऊके கர்த்தாவே உங்களை நம்பி வந்திருக்கிறோம். मैं आपको भरोसा करके मैं यहाँ நாங்கள் आया हूँ। வெட்கப்பட்டு போகாதபடிக்கு मैं लज्जित ना होने के लिए எனக்கு உதவி செய்யுங்க, கேளுங்க. आप मुझे सहायक करो। கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பிப்பார். तो हमारी क्रिया के लिए परमेश्वर हमें आधार ஒரு தீய दिखाता है। சுபாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கலையா, तो इस स्वभाव से हम बाहर बुरी தீய स्वभाव से பழக்க बाहर निकलने வழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கலையா, के- बुरी स्वभाव से स्वतंत्र मिलने के लिए வறுமையும் தரித்திரம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, अगर कोई धरती जीवन के आपे வியாதியின் மரண படுக்கையில கிடக்குறீங்களா, और आपकी बीमारी बहुत मरण की ஆண்டவரே दिखती உங்களுடைய हो, கரத்தை நீட்டுங்க. आप मुझे हाथ को दिखाइए। உங்களுடைய கரத்தை நோக்கி நாங்க பாக்குறோம். मैं आपके हाथ की ओर में देखता हूँ। கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். मैं आपके हाथ के देखने से तो परमेश्वर आपके அது आशीष மாத்திரமல்ல, करेगा। அவருடைய ஆடுகள் நல்ல மேய்ச்சல் அன்றைக்கு கர்த்தர் மேய விடுகிறார். तो ये सब नहीं है, सिर्फ उनके भेड़ अच्छा चराई की प्रजा की दिखता है। ஒன்று அவர் கைக்குள்ளான இருக்கிற ஆடுகளாக நாம் இருக்கிறோம். तो पहले हम उसके हाथ के बेड़े हैं। இரண்டாவது எசேக்கியேல் 34 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, एजेकियल की 34 पे 24 वचन पे पढ़ने समय 34 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கும் போது एजेकियल की 34 की 24 அந்த वचन மேய்ப்பனை पे பற்றி அந்த ஆடுகளை பற்றி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पे इस बेड़े और बेड़े के बारे में बताया है। அந்த 34 அதிகாரம் முழுவதும் அந்த மேய்ப்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய ஆடுகள் எப்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த எசேக்கியேல் 34 அதிகாரத்தை முழுவதும் வீட்ல வாசி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். आप इस वचन के अनुसार पढ़ने से पूरा घर पे जाके बैठिए कि ये सब बेड़ के बारे में बताया गया है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, அவைகளை 14 வசனத்துல பாருங்க, 24 वचन पे पढ़िए, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், मैं उसकी अच्छा की चराई में चराऊंगा, இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், इस्राएल के ऊंचे ऊंचे पहाड़ पे में उनको चराई मिलेगी, அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், वह एक अच्छी अराइली पे बैठा करेगी, இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் மேயும். इस्राएल के पहाड़ों पर उत्तम से उत्तम चराई चरेंगी। அப்ப அவருடைய ஆடுகள் நம் तो हम उसकी चराई में, அவருக்குள்ளான ஆடுகள் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. तो हम उसके अंदर के அந்த चराई ஆடுகள் में, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். जो चराई होते हैं वो सब நல்ல சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவருக்குள்ளான ஆடுகள், तो हम उसके अंदर அப்ப चराई, நாம் நல்ல மேய்ச்சலை தான் மேய வேண்டும். तो हम अच्छाई की चराई पे चराई, கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்க வேண்டும். तो हम परमेश्वर अच्छा वो सब हम जानना चाहिए। உத்தமனுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். धार्मिकता को लोगों को परमेश्वर आशीष करता है। கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நல்லவராக நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்க வாழ்க்கையில ஒரு உத்தமமான ஜீவியத்தை நீங்க ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. धार्मिकता के जीवन को आप कभी छोड़ना नहीं चाहिए। உண்மை உள்ள ஜீவியத்தை ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. धार्मिकता के जीवन आप कभी भूलना नहीं चाहिए। அநேகர் உண்மை இல்லாம இருக்கலாம், बहुत लोग वो धार्मिकता नहीं होंगे, அநேகர் உண்மையை விட்டு விலகி இருக்கலாம். कोई लोग उनसे बाहर रहेंगे। பிசாசு சொல்லும், அந்த ஆளெல்லாம் கரெக்டாவா இருக்குது, शैतान बोलता है कि वो ठीक करता है, சரியில்லாத ஆட்கள் எல்லாம் ஊழியக்காரங்க நேசிக்கலையா, जो ठीक नहीं लोग है वो सब परमेश्वर उनको आशीष नहीं किया சரியில்லாத क्या? மனுஷர் எல்லாம் நல்லா இல்லையா அந்த உலகத்துல, जो अच्छा नहीं है वो सब उनको ठीक नहीं है क्या दुनिया पे? ஆகையினால் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. वो सब तो अच्छा है, நல்லா இருக்கிறவங்களுக்கு உலகத்துல காலம் இல்ல. तो संसार के लोग के अच्छे होने से நீ कोई काल कुछ மற்ற नहीं மனுஷனை होगा। போல நட. तो दुनिया के संसार के व्यक्ति से இது जियो। எல்லாம் இந்த பிசாசு இந்த பூமிக்குரிய மற்ற மனுஷருக்குரிய போதனைகளை மேய்ச்சலை மேய விடுவான். तो
फिर शत्रु इसके शैतान के अंदर उसकी चराई पे करने देगा। நம்முடைய கர்த்தர் நல்ல மேய்ச்சல்ல நான் என்ன செய்கிறேன் மேய்ப்பேன் சொல்றார். तो परमेश्वर कहता है मैं उनकी अच्छाई पे चराई चराऊंगा। நம்முடைய கர்த்தர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். तो परमेश्वर हमारी अच्छा चरवाहा है। இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றார். तो परमेश्वर उनके बारे में कहता நானே है நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मैं ही अच्छा चरवाहा हूँ। பரிசுத்த ஆவிக்கு நல்ல இன்னொரு பெயர் உண்டு. तो पवित्र आत्मा के लिए अच्छा नाम है நல்ல ஆவி. एक अच्छा सा ஆகையால் இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அனுபவியுங்க. तो आपके अंदर पवित्र आत्मा भरपूर करना चाहिए। நல்ல மேய்ப்பராகிய இயேசு உங்க வாழ்க்கையில் அனுபவியுங்க. तो यीशु मसीह की चराई पे चरवाहा देखता है। என்னுடைய கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் அனுபவிங்க. ருசிக்கிற கூட்டம் அல்ல, அனுபவிக்கிற கூட்டமா இருப்போம். हमेशा हमें परमेश्वर अच्छा है वो सब आपको बोलना चाहिए। தவறான போதனைகளை பிசாசு உங்களுக்கு கொண்டு வருவான். गलतियों की संगति की पे आप पर शैतान उठाएगा। தவறான மேய்ச்சலுக்கு உங்களுக்கு கொண்டு போவான். गलतियों के चराई पे शैतान उठाएगा। நீங்க சொல்லணும் என் தேவனிடத்திலிருந்து நன்மையானது எனக்கு கிடைக்கும்னு நீங்க சொல்லணும். आपको बोलना चाहिए कि हम परमेश्वर के अंदर मुझे अच्छा चराई मिलेगा। நல்லதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? तो अच्छा तो कहां से मिलेगा हमें? நல்லவைகள் நன்மை எங்க கிடைக்குது? तो अच्छा होते वो कहां से मिलेगा யாக்கோபு हमें? நிருபக்காரன் என்ன சொல்றார்? जो याकूब के क्या बोलते हैं நன்மையான ஈவு பரத்திலிருந்து உண்டாகலாம். जो अच्छा की चरवा हमें स्वर्ग से मिलता அது है। ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. उनके ज्योतित्र की यहोवा से मिलता है। ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் மேயும். तो यहोवा कहता है कि इस्राएल के ऊंचे पहाड़ पे அது चराई மேடுகள்ல நான் மேய விடுவேன். கர்த்தர் சொல்றாரு. उनकी हरियाली पे मैं बैठा करेगी। நீங்க 49ஆம் அதிகாரம் ஏசாயால 9ஆம் வசனத்துல வாசிச்சீனா நல்ல மேடுகள்ல தான் கர்த்தர் மேய விடுகிறார். यशाया का 49 के 18 पे पढ़ने से 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல यशाया का 49 के 9 के वचन पे பாத்தீங்களா அவைகளை என்ன செய்கிறாரா? तो उसपे क्या करता है? சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். एक अच्छे से जमीन पे उन्हें चराई करूंगा। அந்த வசனத்துல கடைசி பகுதியில சொல்லி இருக்கு பாருங்க. उस वचन के अंतिम में बताया சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். तो उनको अच्छा से चराई पे जमीन करूंगा। நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க உன்னதமான மேடுகள் என்று சொன்னால் உன்னதமான வாழ்க்கை குறித்து காட்டுகிறது. तो क्योंकि यहाँ की इतर का मतलब है पूरे ऊंचे के समय। நீங்க உயர்ந்த ஒரு பரிசுத்த அனுபவத்துக்குள்ள கடந்து போறீங்களா? ऊंचे के समय पवित्र आत्मा को मिलना चाहिए। ஒரு உண்மையான அனுபவத்துக்குள்ள கடந்து போறீங்களா? एक ऊंचा के अनुभव पे रहने समय ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கடந்து போகணும்னு விரும்புறீங்களா? एक अनुशासन पे रहना चाहिए। तो அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தான் தருவார், மறந்துடாதீங்க. तो उस जगह पे परमेश्वर आपको आशीष मिलता है। ஐயோ இப்படி இருக்கிறதுனால நான் படிக்கிற இடத்துல நான் சரியா நம்ம யாரும் என்ன ட்ரீட் பண்ண மாட்டேங்கறாங்களே। तो मैं ऐसा हूं तो कोई मुझे अच्छे से बात नहीं कर रहा है मुझसे। நான் வேலை பார்க்குற இடத்துல யாரும் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கறாங்க। जहां मैं काम करता हूं कोई मुझसे बात नहीं करता। ஆனா அந்த உயரமான உன்னதமான இடத்துல நல்ல மேய்ச்சல் உங்களுக்கு உண்டு। लेकिन ऊंचे की जगह पे आपको अच्छा चरवाहा நீங்க मिलेगा। எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ जो जहां आप अच्छा सा हो ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க। जो आपके लोग के अंदर कोई आपको उठा नहीं लेगा। இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லும்போது எங்க அப்பா ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மென்ட்ல ஸ்பெஷல் ஆபீசரா வர்க் பண்ணிட்டு இருந்தார்। इसके बारे में कहना तो मेरे पापा तो बहुत अच्छे से जगह पे थे। அவர் நீதிக்கு புறம்பான அநீதியான காரியம் அவருக்குள்ள செய்ய மாட்டார்। सिर्फ वो धार्मिकता के जीवन पे रहते हैं, वो अधार्मिकता के अंदर नहीं रहता। பலர் பல காரியங்களை செய்வாங்க கொடுப்பாங்க। अनेक काम वो देते हैं। அப்ப கோஆபரேட்டிவ் டிபார்ட்மென்ட்ல अनेகருக்கு வேலை போட்டு கொடுத்தார்। तो उनके काम पे बहुत काम के मिलाया था। சிலர் எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க, எம்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஒண்ணுக்கு அவர் கேட்க மாட்டார்। वो बोलते हैं, वो कहते हैं कि मुझे एमपी रेकमेंड करने के लिए, लेकिन वो नहीं करते। அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்பார், उनकी स्थिति को देखते हैं, அவங்களுடைய கஷ்டங்களை பார்ப்பார், उनकी कष्ट को देखते அந்த हैं, குடும்பத்தின் நிலவரங்களை பார்த்து போ நீ போய் கேளு நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படின்னு। उनके परिवार को देखते हैं और उसके देखते के समय उसके बाद वो कहता हूँ कि मैं देखता அப்ப हूँ। ஒரு தடவை ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தர் அவர் கீழே இருந்த கிளார்க்கு கேட்டாராம், சார் சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு போங்க அப்படின்னாரு। और उसके बगल वाले बोलते हैं कि क्या सर आप ऐसे करें, उनके पास बोले और वो चलेगा। ஏதாவது கொடுக்கறத வாங்கிட்டு போங்க அப்படின்னு। तो जो देते हैं वो सब आपको लेके चले। அது நம்ம வாங்கினா இன்னைக்கு நல்லா இருக்கலாம்பா, பின்னாடி தலைமுறை ஆசீர்வாதமா இருக்காது। अगर मैं ये ले गया तो मेरे वंश और सब आशीष नहीं होंगे। ஒன்னு ரெண்டு அப்படி சொல்லுவாரு।
तो वो ठीक से ढंग से बोलेगा। ரெண்டாவது, दूसरा, இப்ப நான் இப்படி இருக்கறனால நீங்க எல்லாம் என்ன பைத்தியக்கார மாதிரி பொழைக்க தெரியாத மாதிரி நினைக்கலாம். मैं यहाँ होने की तरह आप बोलते कि मैं भिखारी की तरह दिखता हूँ, ஆனா எனக்கு மேல உள்ள அதிகாரிகள் இருக்கறாங்களே அவங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாரு. और मेरे ऊपर जो अधिकार है वो बोलते कि तू बहुत ढंग से ठीक है। அதிகாரிகள் இடத்துல மேல உள்ள அதிகாரி இடத்துல நல்ல பேர் நமக்கு இருக்கும், அது நமக்கு போதும். हम अधिकार से अच्छा नाम मिलना चाहिए, वो काफी हमारे लिए। அப்ப நம்முடைய பரலோகத்தின் தேவன் நாம் உண்மையா இருக்கும்போது உலக சுற்றில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக இருந்தாலும் स्वर्ग की और हम अच्छा नाम मिलना है तो हमारे दूसरे लोग हमें कोई சுற்றில் இருக்கிறவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் हाँ तो दूसरे लोग हमें कोई लेना से हमें பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். स्वर्ग की और परमेश्वर हमें देखता रहेगा। ஏற்ற சமயத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ढंग से समय में परमेश्वर आपको ऊंचा करेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कौन விசுவாசிக்கிறவங்க विश्वास அல்லேலூயா. करते हैं? நான் விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். जो विश्वास करते हो அல்லேலூயா. உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே हम धार्मिकता को अनुसार चलना चाहिए। கர்த்தருடைய வார்த்தையில் நிக்கிறீங்களா? அப்படியே உறுதியா பிடிச்சு நில்லுங்க. परमेश्वर की वचन के अनुसार हमको पकड़ना चाहिए। உயர்ந்த மேடுகள்ல நல்ல மேய்ச்சல் உண்டு. ऊंचे ऊंचे घराले पे हम चराऊंगा। நீங்க உன்னதமான அனுபவங்களுக்குள்ள கடந்து போறபடியால் உங்கள் வாழ்க்கையில நல்ல நன்மைகள் உண்டு. अगर आप ऊंचे की जगह होगे तो आपके जीवन पे अच्छा आशीष मिलेगा। அதே 34:14 நீங்க வாசிக்கிறீங்க. और जो एसेकिएल के 34 पे पढ़ने से அங்க சொல்லி இருக்கு, மூணாவது இஸ்ரவேலின் மலைகளிலே மேய வேண்டுமா. और तीसरा उनकी जो पर्वत पे हमको चराई करना चाहिए। மேடுகள்ல உண்டு நன்மை, और सिर्फ उनकी पहाड़ पे ही नहीं, மேடுகள்ல நன்மை உண்டு, और सिर्फ हमें ऊपर உன்னதமான मिलेगा அனுபவத்தை காட்டுகிறது. तो ऊंचे की अनुभव हमें दिखेगा। இந்த 34:14 और जो 34 पे 24 वचन पे இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் உண்டு. इस्राएल के पहाड़ों पर उत्तम चराई होगा। அந்த மலைகள் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? उसकी पर्वत के मतलब क्या है? அது நம்முடைய ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. हमारे जो प्रार्थना के जीवन दिखाता है। இயேசு மலை மேல் இருந்து परमेश्वर ஜெபிச்சார். जो यीशु मसीह पर्वत पे रहकर प्रार्थना किया, वो जो पर्वत के ऊपर प्रार्थना किया था, பைபிள்ல மலை என்று சொல்லப்படுகிற அனுபவம் ஜெப ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. जो पर्वत का अर्थ होता है कि हमारे ये प्रार्थना के जीवन। இதான் காலேப் யோசுவாவிடத்துல கேட்டான். और जो कालेब ने यहोशू से पूछा था, எனக்கு அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். वो जो पर्वत मुझे दिखाओ। நம்ம இன்னைக்கு अनेகர் கேக்குறோம் ஆண்டவரிடத்துல, क्या सब हम पूछते हैं कि परमेश्वर ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாங்க, आप मुझे एक प्रार्थना का जीवन நாங்க दीजिए। ஜெபிக்கணும் 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 கேக்குறோமே. हम हमेशा प्रार्थना करके रहना चाहिए। ஜெப ஆவி எனக்கு வேணும். एक प्रार्थना का जीवन हमें அதுதான் होना எங்களுக்கு चाहिए। அந்த மலை தேசத்தை எங்களுக்கு தாங்க. इसलिए हमें एक पर्वत की ऊंचाई ஏன் दिखाओ। அந்த மலையின் அனுபவம் என்ன செய்கிறது உங்களை? और जो पर्वत के अनुभव को क्या करेगा? அந்த மலையின் அனுபவம் वो जो உங்களை என்ன செய்யுது தெரியுமா? உங்களை ஒரு மறுரூபமான சேஞ்ச் ஆக்குது, உங்களை அப்படியே மாற்றுது உங்க சூழ்நிலைகளை. जो पर्वत की ऊंचाई आपको आशीष और बदलेगा। இஸ்ரவேலின் மலையின் மேல், और जो इस्राएल के पर्वत पे, வேற மலை சொல்லல, हमारे पर्वत, இஸ்ரவேல் என்று சொன்னால் எப்படி இஸ்ரவேல் வந்து கிடைச்சது? इस्राएल के मतलब அவன் எப்படி இஸ்ரவேலா மாறினான்? वो कैसे इस्राएल को बदला था? நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறினான். हमें पता है कि याकूब को इस्राएल से बदला गया था। அந்த மலையின் அனுபவம் நமக்குள்ள வரும்போது और जब उस पर्वत के अनुभव हमारे अंदर आने से நம்முடைய ஜீவியம் மாறும், हमारे जीवन बदलेगा, நம்முடைய சுபாவம் மாறும், हमारे स्वभाव बदलेगा, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். और हमारे अंदर भी बहुत सारा चीज बदलना நான் चाहिए। யாக்கோபா இருந்தேன், मैं याकूब था, நான் எத்தனாக இருந்தேன், मैं एक इतन था, நான் கீழ்ப்படியாதவனா இருந்தேன், मैं आज्ञा नहीं किया, நான் வணங்கா கழுத்துள்ளவனா இருந்தேன், मैं एक अच्छा सा बौखरी था, தேவனுடைய சத்தத்தை கேட்காதவனா मैं இருந்தேன், परमेश्वर की आवाज को नहीं सुना था, தேவனை ஆராதிக்காதவனா मैं இருந்தேன், परमेश्वर को स्तुति नहीं किया, அவரை துதிக்காதவனா இருந்தேன். मैं परमेश्वर को स्तुति नहीं किया। இப்போ और अब ஆண்டவர் என்னை அப்படியே மாற்றிட்டார். और परमेश्वर अभी मुझे ठीक से बदल दिया। அதனால இஸ்ரவேலின் மலைகளிலே அது மேய்கிறதான ஒரு அனுபவம். और इसे इस्राएल के पहाड़ पर उत्तम की एक அந்த अनुभव, மலைகளிலே மேய வேண்டுமா? हम उसके पहाड़ पे उत्तम அப்ப- चराई करना அப்ப चाहिए। இயேசு மறுரூப மலைக்கு போனார். और यीशु मसीह ने उसकी அப்ப पर्वत पे நீங்க गया ஒரு நாள் था। ஆண்டவரிடத்துல கேட்கணும், हम अब परमेश्वर से पूछना चाहिए, ஆண்டவரே எனக்கு நல்ல அந்த ஜெப வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அந்த மேய்ச்சல் எனக்கு தாங்கன்னு கேட்கணும். आपको पूछना है कि ये हुआ मुझे एक प्रार्थना का जीवन हमारे अंदर चाहिए। இயேசு மலை மேல் உட்கார்ந்து பிரசங்கித்தார். और यीशु मसीह उस पर्वत पे जाके उसने அப்ப सुसमाचार ஆண்டவரே किया அந்த था। மலை பிரசங்கத்தை எனக்கு தாங்க. और उस पर्वत के सुसमाचार मुझे दीजिए। அந்த மலை பிரசங்கம் எங்க சொல்லி இருக்குது? तो जो सुसमाचार की पर्वत कहाँ மத்தேயு बताया சுவிசேஷம் है? 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம். तो ये सब मती के 5 और 6 के अध्याय पे पूरा அந்த बताया गया மலை है। பிரசங்கத்தை நம்முடைய இந்திய
நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி அதிகமாக அதை விரும்பி படித்தார். जो पर्वत की और प्रचार की हमारी जो बापू महात्मा गांधी उसको पढ़ाया गया है. அதில் உள்ள சத்தியம் தான் அவர்களை சத்தியாகிரகம் போராட்டத்துக்குள்ளே அவரை கொண்டு போனது. तो इसके कारण उनके सत्याग्रह के जीवन पे चलाया गया है. ஆண்டவரிடத்துல கேளுங்க நீங்க. हम परमेश्वर की ओर पूछना चाहिए. அந்த மலையில நாங்கள் மேல் ஆண்டவரே. यहोवा में इस चढ़ाई पे चढ़ना है. பிரசங்கத்துல சொன்ன அந்த வார்த்தையை நான் கைக்கொள்ளணும் ஆண்டவரே. जो पर्वत के प्रचार पे जो बोलते वो मुझे आज्ञा करना चाहिए. ஆவியில எளிமை உள்ளவனாக வாழலாம் ஆண்டவரே. मैं बहुत की असाधा की जीवन जीना चाहिए. சாந்த குணம் உள்ளவனாக மாறணும் ஆண்டவரே. मैं एक असाधा की जीवन जीना है. நான் இரக்கம் உள்ளவனாக மாறணும் ஆண்டவரே. मुझे रक्षा की उदार की जीवन जीना है. எல்லாரையும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறணும் ஆண்டவரே. मैं सबको शांति करने के देना चाहिए. நிந்தித்து பலவிதமான தீமையான மொழியை பொய்யா சொன்னாலும் ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. जो निंदा और बुराई बोलने से भी मुझे आशीष और आनंद रहना है. இப்படி நீ ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். वैसे आपको प्रार्थना करना चाहिए. ஆண்டவரே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் சூரியனை உதிக்க பண்ணுகிறீர். और आप थियोन पे आप सूर्य को उदार किया था. எல்லாரையும் நான் நேசிக்கணும் ஆண்டவரே. मैं सबको प्रेम करता हूं. எல்லாரையும் நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. मैं सबको क्षमा करना हूं. பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நானும் ஒரு பூரணத்தின் இலக்கை நோக்கி கடந்து போகணும் और ஆண்டவரே. मैं भी एक पूर्ण की तरह में उसके और भागना चाहिए. இந்த மலையில மேய்கிறது இந்த ஆடு. एक जो पर्वत की இஸ்ரவேலின் மலையின் அனுபவம் உங்களுக்குள்ள தேவை. इस्राएल के पर्वत के बेट आपको जानना மலை चाहना है. பிரசங்கத்தின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். पर्वत के प्रचार के अनुभव आपके अंदर भी अनुभव ஆகினால் है. தேவனுடைய பிள்ளைகள் அந்த மலை பிரசங்கத்தின் அனுபவத்தை உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ளுங்க. इसलिए जो पर्वत के प्रचार आपके अंदर पकड़ना चाहिए. அடுத்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படியாக வேதம் சொல்லி இருக்குது. और जो सत्य के वचन पे आपको चढ़ाई करना है. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். और जो सत्य के वचन पे आपको अनुचार करना है. 37 சங்கீதம் 3 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது तो भजन के 37 के वचन पे 3 के अध्याय கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். तो और परमेश्वर के अंदर आपको रखना चाहिए और भरोसा रख और भला कर देश से बसा रख और सच्चाई में मन लगाए रह. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். देश में बसा रह और सच्चाई से मन लगाए. வேதம் என்ன சத்தியம் என்று சொன்னால் என்ன? जो शास्त्र क्या बताते कि बसा का मतलब क्या है? உம்முடைய வசனமே சத்தியம். सिर्फ वचन ही सच्चाई है. 119 சங்கீதம் 142 வசனத்துல வாசிக்கும் போது 100 भजन की 119 की 42 वचन पे पढ़ने से வேதமே சத்தியம். सिर्फ यहोवा ही सच्चाई है. ஆண்டவரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? तो शास्त्र क्या बता रहा था? சத்தியத்தை அறியுங்க. वचन को जान लो. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். जो वचन आपको स्वतंत्र करेगा. சத்திய ஆவியானவர் பரிசுத்த ஆவிக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. तो वचन पवित्र आत्मा के द्वारा आपको बढ़ेगा. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தை நீங்கள் மேய்ந்து கொள்ள வேண்டும். इसलिए हमको वचन के अनुसार चराई करना வாசிங்க அந்த चाहिए. வசனத்தை வாசிங்க. उस वचन को पढ़िए. நான் கர்த்தரை நம்பி हम परमेश्वर को भरोसा कर. நன்மை செய் 3 வசனம் 37 சங்கீதம் 3 வசனத்துல जो उसकी 3 के वचन पे पढ़ने से கர்த்தரை நம்பி நன்மை செய் यहोवा पर भरोसा रख தேசத்தில் குடியிருந்து देश से बसा रह சத்தியத்தை மேய்ந்து கொள். और सच्चाई में मन लगाए रह. தேசத்துல குடி இருக்கணும். और देश से बसा रहना ஒரு चाहिए. சபைக்குள்ள நீ ஐக்கியமா இருக்கணும். और कलीसिया के अंदर संगति पे रहना चाहिए. சபைக்குள்ள நீ ஐக்கியமா இருந்தா தான் அதற்கு அங்கதான் கர்த்தர் தேவையான உபதேசங்களை சத்தியங்களை கர்த்தர் கொடுப்பார். अगर आप कलीसिया के अंदर संगति पे रहने से तो परमेश्वर आपको देता है. இங்க சபைக்குள்ள ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. और कोई लोग देश कलीसिया के अंदर संगति नहीं இன்னைக்கு रहेंगे. ஒரு சபை நாளைக்கு ஒரு சபை இன்னொரு நாளைக்கு ஒரு சபை அப்படியே சபையா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. और यहाँ पे कलीसिया और दूसरे हफ्ते पे कलीसिया और बाहर ऐसे हरदम जाते रहते हैं. நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். अच्छाई चराई पे जगह परमेश्वर में लेके आया है. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்கள பற்றி. तो हमें पता है कि परमेश्वर की बहुत लोग हैं. எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். तो मुझे अच्छे से संगति मिलाया है. मुझे நல்ல சபையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். मुझे एक अच्छा कलीसिया दिया है. எங்களுடைய சபையில கொடுக்கப்படுகிற வேத பாடம் எங்களுக்கு போதும். तो जो वो दिया है वो वे शास्त्र वो काफी है. உபாச ஜெபமா उपवास प्रार्थना है. எங்க சபையில கர்த்தர் நல்ல உபாச ஜெபங்களை வச்சிருக்கிறார். हमारे कलीसिया पे उपवास तो बहुत रखा है. சபையில நல்ல ஆராதனைகளை வச்சிருக்கிறார். हमारे कलीसिया पे अच्छा आराधना दिया है. அங்க கொடுக்கிற மேய்ச்சலையே என்னால சாப்பிட முடியல. वहां तो देता है चराई वो काफी है. वो नहीं அதையே काफी है. சாப்பிட்டு என்னால ஜீரணிக்க முடியல. वो खाके वो अच्छा नहीं रहेगा. இந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற என்ன மாடு? जो जो சில बीच மாடுகள் இருக்குது அப்படியே वैसे एक கோயில் बहुत மாடு एक गाय है जो हरदम चराई करता था. என்ன செய்யற அந்த 2 குப்பை தொட்டிக்கு முள்ள காலை வச்சுட்டு 2 காலை வெளியே வச்சுட்டு அங்க உள்ள இருந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும். वो जो गाय होता है वो 2 पैर उसके बाहर रख के और दूसरा पैर उसे रख के वैसे चराई करता அங்க ஒரு रहेगा. இடம் நாளைக்கு ஒரு இடம் அங்க ஒரு இடம் இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாடோடிகளாட்ட சுத்துவாங்க.
वो गाय हरदम हर जगह बांधते रहता था। இல்ல இல்ல நான் தேசத்தில் குடியிருக்கிறேன். नो मैं देश से बसा रहा கர்த்தர் हूँ। நல்ல தேசத்தை கர்த்தர் तो தந்திருக்கிறார். परमेश्वर हमें एक अच्छा देश दिया கானான் है। தேசத்தை கர்த்தர் எனக்கு एक தந்திருக்கிறார். खानन के देश हमें दिया நல்ல है। சபையின் ஐக்கியத்தை கர்த்தர் एक தந்திருக்கிறார். अच्छा कलीसिया की संगति दिया இந்த है। சபையின் ஐக்கியத்துல கர்த்தர் எனக்கு தருகிற சத்தியத்தின்படி நடந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். अगर तू अच्छा सच्चाई पे जीने से तो स्वर्ग पे जाएगा। சத்தியத்தை கேட்கிறீங்க சரி, सच्चाई तो अब सुना है, கேட்கிறது சரிதான், ஆனா ஏதாவது நடக்குதா வாழ்க்கையில? सुनाई से कुछ नहीं होगा, कुछ हो रहा है क्या जीवन पे? சில சபையா போவாங்க, ஆனா வீடுகள்ல அவங்களுடைய சுபாவத்துல ஒரு மாற்றம் இருக்காது. कोई हर कलीसिया जाते लेकिन उनके अंदर कोई स्वभाव नहीं मिलता। ரூத்துக்கு நாகோமி சொல்றா, जो போவாஸ் சொல்றா, जो पोवास बोआस- कहता है, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றா, जो पोवास रूत से कहता है, பொறுக்கி கொள்ள வேறு வயல்வெளிக்கு போகாத. तो मारने के लिए कोई कई जगह मत जाओ। அறுப்பா இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடியே நீ போ, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. तो ये बोलते कि यहाँ तो दास लोग हैं, तू मत जाओ, यहाँ के बहुत लोग हैं। நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். तो परमेश्वर हमारे लिए एक अच्छा ஒரு संगति दिया है। பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கர்த்தர் एक தந்திருக்கிறார். पवित्र संगति हमें दिया है। நல்ல சத்தியத்தை உபதேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். एक अच्छाई सच्चाई और उपदेश परमेश्वर में दिया அந்த है। உபதேசம் தான் அப்போஸ்தல உபதேசம். ये उपदेश तो प्रेरितों के उपदेश है। அதுதான் நல்ல ஒரு அந்நியோனியம். ये तो बहुत அது ஒரு संगति நல்ல है। அப்பமுக்குதல், वो तो अच्छा की रोटी है, ஜெபம் பண்ணுதல், प्रार्थना का இதுல प्रयत्न। நீங்க உறுதியா இருந்தாலே போதும். ये सब अब रन रहने से काफी உங்களுக்கு है। நல்ல பலன் உண்டு. तो हमें एक अच्छा बल मिलेगा। சத்தியத்துல நீங்க பலப்படுவீங்க. सच्चाई से आपको बल मिलना चाहिए। இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. तो परमेश्वर की कलीसिया पे அந்த रहना மரியாதை होगा। போல அமர்ந்திருங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல பங்கு. एक मरिया की तरह आपको बैठना चाहिए। தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். देश के अंदर आपको अच्छा सच्चाई मिलना மார்த்தாலே चाहिए। மார்த்தாலே நீ अनेक காரியங்களுக்காக கவலைப்படுகிறாய். तो बहुत लोग बहुत बिकटा रहता है। தேவையானது ஒன்றே, जो हमें जो देता है वो அவன் काम நல்ல एक है। பங்கை தெரிந்து கொண்டால் हमें एक अच्छाई चराई देना அந்த चाहिए। நல்ல பங்கு என்ன? वो एक अच्छा का मतलब क्या ஆண்டுடைய है? சமூகத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். तो परमेश्वर क्या बोलता है उस वचन के अनुसार हमको अर्पण நீங்கள் करना चाहिए। திருவசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, யாக்கோபு நிருபக்காரன் சொல்றார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, याकूब के बोलते हैं कि सिर्फ ये वचन को सुना नहीं चाहिए நீங்கள் அவைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக இருங்க. और उसके वचन के अनुसार आपको चलना चाहिए। கைக்கொள்ளுகிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். जो जो चलता है उसको वो तो भाग्यशाली होता நீங்க है। ஏசாயா 22 அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, यशायाह के 22 के अध्याय पे पढ़ने से அந்த சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவள் தான் நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். जो सच्चाई के अनुसार रहता है वो नगरी के जीवन पे भी இதோ अनुसार करता சத்தியத்தை है। கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்கு வாசல்களே கதவுகளை திறவு. सच्चाई के अनुसार आप निर्णय से आपके प्रवेश के नगरी पे प्रवेश कर सकता है। பரலோகத்துக்கு போகணும்னா अगर स्वर्ग पे जाना है तो என்ன செய்யணும்? आपको क्या करना चाहिए? சத்தியத்தை கைக்கொள்ளணும். सच्चाई को आप पकड़ना चाहिए। வேத வசனம் என்ன சொல்லிருக்கு அதை நீங்க கேட்கணும். वे शास्त्र जो बोल रहा है वो सब उसको पकड़ना ஆராதனைக்கு चाहिए। கடந்து வர உங்களுக்குள்ள இந்த சத்தியம் இந்த உபதேசம் உங்களை அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். जब वो बीज आएगा तब वो वचन आपको बदलेगा। உங்களை வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். वे शास्त्र के द्वारा आपको और एक बार आपको जन्म दिया है। கர்த்தருடைய வசனம் உங்களை அப்படியே புடமிட்டு கொண்டே இருக்கும். वचन के अनुसार आपको और एक बार बदलता है। ஒரு மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சரீரம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணா மாறுதோ, अगर एक शरीर उस मिट्टी के अंदर हम भागते समय एक அதே போல வேத வசனத்துக்குள்ள நீங்க ஒப்பு கொடுக்க जैसे हम वेद के शास्त्र पे बढ़ने से வேத வசனம் உங்களை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆக்கிக்கிட்டே இருக்கும். और वे शास्त्र आपको हरदम बदलता रहेगा। உங்களை அப்படி அவருடைய வசனத்தின்படி நீங்க நடக்கும்போது தான் பரலோகத்துக்குள்ள வாசல்கள் திறக்கும். अगर हम वचन के अनुसार रहने से स्वर्ग की दो दरवाजा खुलेगा। அவர்கள் தான் அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். तो कोई लोग नए यरूशलेम पे प्रवेश करता है அவர்களை தான் கர்த்தர் அந்த சியோனுக்குள்ள கொண்டு வருகிறார். और कोई लोग सिय्योन पे प्रवेश करता है। கர்த்தர் நமக்கு நம்முடைய சபையில தாராளமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். तो परमेश्वर ने एक अच्छा सच्चाई हमें दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நமக்கு தாராளமான உபதேசங்களை சத்தியங்களை கர்த்தர் அப்போஸ்தல உபதேசங்களையும் நல்ல ஆழமான சத்தியங்களை நமக்கு தந்திருக்கிறார். तो परमेश्वर ने हमें अच्छाई सच्चाई और उपदेश हमें दिया है। அதனால் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். इसलिए हम सच्चाई को मिलना चाहिए। 23 சங்கீதத்துல வாசிக்கிற தாவீது என்ன சொல்றார்? अगर हम भजन पे पढ़ने से என் ஆடுகள் என்ன செய்யும்? அவருடைய ஆடுகள் मेरी चराई क्या करता எங்க है? மேய்கிறதா? कहाँ चराई करता எங்க है? மேய்கிறதா? कहाँ चराई புல்லுள்ள करता है? இடங்களில் மேயும். हरियाली पे चराई करता है। கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். मैं एक चरवाहा हूँ। நான் தாழ்ச்சி அடைய मैं कोई घटी नहीं ஒரு होगी। நாள் என் வாழ்க்கையில நான் தாழ்ச்சி அடைவேன். मेरे मन में कोई कभी नहीं घटी என் नहीं होगी। மேய்ப்பர், என் மேய்ப்பர் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். यहोवा मेरा चरवाहा है। அவர் எங்க மேய பண்ணுவார்? वो हमें कहाँ चराई कराता எங்க है? மேய பண்ணுவார்? कहाँ चराई இந்த करता இடத்துல है? என்ன வாசிக்கிறோம்?
शास्त्र पे क्या बता நான் रहा हूँ, வேதத்துல வாசிட்டே வரோம், நல்ல மேய்ச்சல்ல கொண்டு போறார், वो मुझे हरी चराई पे चराता இஸ்ரவேலின் है, மலையில் மேய்ச்சலை கர்த்தர் நமக்கு தருகிறார், इस्राएल के पर्वत पे हमें चराई करता है, தேவன் நம்மை சத்தியத்தை மேய்ந்து கொள்ள பழக்குகிறார். और वेश के शास्त्र पे चराई करता है, அந்த ஆண்டவர் அவருடைய கரத்துக்குள் இருக்கிற ஆடுகளாக நம்மை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். और उनकी आद के बेड़े के अंदर के हमें चराई करता है, இன்னொரு பக்கத்துல நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்கிறார். और दूसरा हमें हरी हराई चराई पे बैठाता है, புல்லு எப்படி முளைக்குது? और जो हरी चराई वो कैसे बुकता நீங்க है, அந்த வசனத்தை வாசிங்க, 2 சாமுவேலுடைய புத்தகம் 23 அதிகாரம் 4 வசனத்துல நீங்க வாசி பாருங்க. और उस वचन को पढ़िए, दूसरा शामिल जो 22 के அதுல वचन पे புல்லு 3 எப்படி वचन, மேய்கிறது முளைக்கிறது என்று சொல்லி இருக்கு பாருங்க. 4 வசனம். और 14 के अध्याय पे 2 சாமுவேல் 23 அதிகாரம் 4 வசனம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் வைத்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலே முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய கால வெளிச்சத்தை போல இருப்பார். दूसरा सामुएल 23 की 14 पे वो मानो कि भोर का प्रकाश होगा, और जब सूर्य निकलता है, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, एक अच्छा सा हालेलुया बोलिए, நல்ல பலத்தோடு சத்தமா சொல்லுங்களே. जोर से हालेलुया बोलिए। எப்பொழுது இந்த புல்லு முளைக்க பண்ணுகிறார்? तो कब वो हरियाली होगा? மழைக்கு பிற்பாடு. और जो निर्मल प्रकाश के மழை साथ, பெஞ்சா போதாது, वर्षा होने से काफी தன் नहीं है, காந்தியினால். और उसके बाद, என்ன காந்தி என்று சொன்னா சூரிய வெளிச்சம், வெப்பம். और जब सूर्य निकलता है, சூரிய வெளிச்சத்தினால் जो सूर्य की प्रकाश புல்லை होगा, பூமியில முளைக்க பண்ணுகிறது. हरी हरी घास उगती हो है। இந்த மழை என்ன மழை? और ये जो वर्षा இந்த क्या वर्षा है, ஆவியின் மழையை கர்த்தர் நமக்கு தருகிறார். और ये जो पवित्र की वर्षा है, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை பெய்ய பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுகிறார். तो परमेश्वर हमें एक आसी के साथ हमें चराई करता है, ஆவியின் மழையினால் உண்டாகிற ஆசீர்வாதம். जो पवित्र आत्मा के द्वारा हमें आशीष मिलता அத है, वो மழைக்கு பிற்பாடு முளைக்கிறதான புல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उस वर्षा के बाद हरी हरी घास उगाती है, மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் உண்டாகிற புல். और उसके वर्षा के बाद हमें बाद இப்ப निकलता நல்ல है। மழை பெய்யுது. இப்போ अभी अच्छा बादल हो மழை रहा था, பெஞ்சா போதா, வெயில் அடிச்சாதான் அங்க என்ன செய்யும்? புல்லு முளைக்கும். अगर सूर्य निकाल रहा था अभी हरी हरी घास उगाता है, கத்தருடைய இப்ப இல்லாட்டா எல்லாம் மழை பெய்யுற மழை எல்லாம் அப்படியே அழுகிட்டு நடக்கும். முளைக்கிறது கூட அழுக வைக்கும். और नहीं तो बारिश से सब बिगड़ जाएगा। வெளியடிச்சாதானே தண்ணி வடியும், வெயில் அடிச்சாதானே அங்க புல்லு ஏதாவது விளைச்சல்கள் உண்டாகும். अगर सूर्य निकलने समय ही तब घास उगाती है, இதே போலதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவார். वैसे परमेश्वर में आशीष की वर्षा हमें देता है। பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது நிறைய சத்தியங்களை சொல்லிட்டாரு. तो यीशु मसीह जब संसार पे थे बहुत सारे प्रचार ஆனா बोलता था, அன்னைக்கு சீஷர்களால அந்த சத்தியத்தின்படி நடக்க முடியல. लेकिन वो चेलो लोग उनके अनुसार नहीं जीना அப்போ இந்த चाहते थे। சத்தியத்தின்படி முளைத்து வளர்றதுக்கு என்ன வேணும்? और अब सच्चाई के जीवन पे अनुसार रहना तो हमें क्या चाहिए? மலை பிரசங்கத்தை சொல்லிட்டாரு. जो पर्वत के प्रचार को இந்த बोल வார்த்தையை रहा था, கேட்டு அதன்படி செய்தாதான் நீ கண்மலையில் கட்டப்பட்ட வீடு போல இருப்பேன்னு சொல்லிட்டாரு. अगर तू इस वचन के अनुसार अब जीने तो अब चट्टान के जीवन पे रखते हैं। ஆழமான எல்லா உபதேசம் கொடுத்துட்டாரு. उन्हें वो बहुत सारे उपदेश दे दिया, ஆனா அவங்களால நடக்க முடியல. लेकिन उनके अनुसार वो चल नहीं सकते। அவர் இயேசு சொன்னார், तो यीशु मसीह बोलता சத்திய है, ஆவியானவர் வருவார், तो परमेश्वर की वचन आपके अंदर மழை आएगा, வரும். बारिश आएगा। அதான் பெந்தேகோஸ்தின் மழை வந்துச்சு. तभी पेंटेकोस्त की बारिश மழைக்கு आया था। பிற்பாடு தன் காந்தியினால் புல்லு முளைச்சிருங்க. वर्षा के बाद निकलना कारण के हाथ भूमि, அதான் பெந்தேகோஸ்து நாளிலே பின்மாறி ஊற்றப்பட்டது. तो तभी पेंटेकोस्त के जीवन पे हुआ कि நல்ல बारिश, மழையை கர்த்தர் பெய்ய एक பண்ணுகிறார். अच्छा सा वर्षा आपको मिला था। முன்மாறி என்ன பின்மாறி என்ன? एक बहुत सारी और बहुत की जीवन पे होते हैं। கடந்த புதன்கிழமை தூத்துக்குடியில ஒரு கல்யாணம் நடத்தினேன். और जो एक बुधवार पे मैं एक पुदुकोटे पे गया था, तूतुकुड़ी पे गया था। அப்போ அந்த ஒரு கல்யாணம் நடத்தும் போது அங்க நம்முடைய ஊழியக்கார சிஸ்டருடைய தம்பிக்கு தான் கல்யாணம். तो वहाँ सेवक लोग उनकी शादी था, ஆனால் நாங்க அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம். तो तब मैं उनकी शादी पे गया था। நல்ல சூடா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. மெட்ராஸ்ல மழை பெய்யுது, அங்க மழை இல்ல. लेकिन यहाँ पे बारिश था, लेकिन वहाँ पे बारिश नहीं था। அப்ப என்கிட்ட சிலர் கூட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க மெட்ராஸ்ல இருந்தா மழை வர மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு நல்ல மழை வந்துருச்சு. अगर आप यहाँ रहने से अब बारिश नहीं आता, लेकिन अभी तो बहुत बारिश आ रहा அங்க है। போனா அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு நல்ல மழை பெய்யுது காலையில. तो शादी के समय पे सवेरे समय बहुत सारा बारिश हो रहा था। 2 மணிக்கு மேல மழை பெஞ்சிட்டு இருக்குது. तो 2 बजे बहुत बारिश बह रहा 7 था, மணி வரைக்கும் மழை தூரிக்கிட்டே இருக்குது. 7 बजे तक बारिश बह रहा था। நம்ம ஃபெய்த்தோம் ஒரு சின்ன செட்டு தான் அது. तो एक से विश्वास के घर पे थे, அந்த கல்யாண வீட்டுக்காரங்க ஃபெய்த்தோம் பெரிய பெரிய கிரவுண்ட் முழுவதும் பந்தல் போட்டாங்க. जो शादी के लोग उसके जमीन के अंदर पूरे शादी कर रहे थे। பந்தல் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி அங்கேயே ரிசப்ஷன், அங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. கல்யாணம் இங்க ஃபெய்த்தோம்ல
பக்கத்து கிரவுண்ட்ல ரிசப்ஷன் வச்சுட்டேன். तो विश्वास के घर के बगल में पूरे जमीन पे बहुत बड़ा चढ़ा के चला गया था शादी के लिए. இப்படி மழை பெய்யுது, ஏன்னா அந்த பக்கத்துல உள்ள பந்தல்லாம் இங்க மாதிரி கிடையாது. तो ये बारिश சாமியான பந்தல் போட மாட்டாங்க. तो ये बारिश बह तो ऐसा जीवन नहीं देते. ரெட்டை தட்டியை கிடுகாட்டு அடிச்சு அப்படி கம்ப நட்டி அப்படி மேல மேல போட்டு விட்டுருவாங்க. அப்படியே அதான் பந்தல். तो ये यहाँ जो கீழே துணியை கட்டி விட்டுருவாங்க. तो यहाँ सब कपड़ा पहन के एक दो की भाग की करे दिखता था. இப்போ அதெல்லாம் ஒழுவுமே மேல உள்ள யாரும் போக முடியாது. அங்கதான் சமையலும் நடந்துகிட்டு இருக்குது அந்த பந்தலுக்குள்ள. तो वहाँ ये खाना भी पका रहे थे. அங்கதான் சர்விங்கும் பண்ணணும். वहाँ ये खाना भी पका அங்கதான் रहे थे. ரிசப்ஷனும் பண்ண போறாங்க. वहाँ ये रिसेप्शन भी हो रहा था. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். हम प्रार्थना करते रहते கத்தர் थे. 8 மணிக்கு மேல மழை இல்ல. और 8 बजे के बाद वहाँ बारिश நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. बहुत सारे सूर्य निकल रहा था. ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். इसलिए हम बहुत तारीफ और आनंद நான் रहते ஜெபம் பண்ண थे. பரவாயில்ல, இந்த பிள்ளைங்க இப்ப குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. तो हम एक अच्छा जीवन वो शुरू அதனால होने वाले இப்போ हैं. ஒரு முன்மாரி வந்துருச்சு. अभी एक बहुत सारे जीवन आ அப்ப அந்த रहा था. கல்யாண வீட்ல நான் கல்யாணம் நடத்தும் போது பிரசங்கத்துல சொன்னேன். तो शादी के दिन में मैं उनके प्रचार में बोलता இப்போ था. உங்களுக்கு ஒரு முன்மாரி. वो जो आता था वो हमारे முன்மாரி पीछे के அப்போ घर है. விதைக்கும் போது முளைக்கிறதுக்காக முன்மாரி. और जो हाथ की घड़ी पे बैठा है. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிய போது, अभी शादी सब खत्म होने முடிஞ்ச वाला है. ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு और रिसेप्शन सब खत्म होने நல்ல वाला है. ஒரு மழை பெய்யும். एक अच्छा सा वर्षा அது बदलेगा. அது உங்க வாழ்க்கையில உண்டார ஒரு பூரண ஆசீர்வாதம், வளர்ச்சிக்குரிய, அதாவது நிறைவு, அதான் பின்மாரி. तो पूरा हमें पूरा आशीष मिलेगा, वो है भरपूर का काम. சொன்ன விசுவாசிக்கிறவங்க அல்லேலியா சொன்ன எல்லாரும் அல்லேலியா சொல்லிட்டாங்க. जो विश्वास के घर बोले कि हालेलुया वो सब बोल दिया था. ஆனா எனக்கு என்னமோ உடனே பரப்பிட்டு வந்துடணும் இந்த பக்கம், புதுக்கோட்டை போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ராமேஸ்வரம் போக வேண்டிய இருந்துச்சு, போயிட்டு அப்படி புதுக்கோட்டை போறோம். मैं सोच रही थी कि यहाँ से बाहर के मुझे रामेश्वरम जाना था, लेकिन मैं वापस आ गया था. 3 மணிக்கே கிளம்பிட்டோம். நைட் 12 மணிக்கு புதுக்கோட்டையில போய் சேர்றோம். तो 12 बजे हम वहाँ पे गए थे. மறுநாள் காலையில சத்யா பிரதர் அனுப்பி இருக்கிறார் வீடியோ. और उसके दूसरे दिन जो सत्या ब्रदर ने मुझे वीडियो सेंड किया था. முழுவதும் தண்ணியில கிடக்குது. और वो जो पूरी जमीन पे पूरा पानी फैला था. அந்த போட்ட பந்தல் செட் அப்படியே படுத்து கிடக்குது கீழே, அப்படியே கீழே வந்து போச்சு. और जो हमें चढ़ाया वो सब पूरे गिर गया था. அப்படியே படுத்து கிடக்குது பாவம், அப்படியே ஒண்ணுமே இல்ல. वो सब ऐसे लेट गया था. அந்த பக்கத்துல ஒரு வாய்க்கால், ஒரு பெரிய ஆறு, அது நிறைய காட்டாட்டு தண்ணி வேகமா போகுது. उसके बगल के एक नदी था, वो पूरा बहुत सारा पानी बह रहा था. நல்ல வேளை இங்க நான் அப்ப புறப்படும் போது சொன்னேன், உடனே எல்லாரும் கிளம்பிருங்க, இல்லாட்ட அமலேக்கிய வெட்டி போட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற சொன்னேன் கூட இருக்கிற ஊழியக்காரங்களிடத்துல. मैंने जाने के पहले में बोल दिया कि तो आप सब पहले चलाओ और उसके बाद पूरा बारिश आने वाला है. பகலெல்லாம் இப்போ நேற்றெல்லாம் டிராவல் பண்ணோம். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பலவீனத்துக்கோ நான் சுகத்துக்கோ அங்க கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு நினைச்சா நான் பிரயாணம் பண்ணிக்க வந்திருக்க முடியாது கண்டிப்பா. मैं कल पूरे मैं थक गया तो मुझे रेस्ट करना है. और उसके बाद बोला कि मेरे கார் அந்த செட்டுக்குள்ள தான் நின்று இருக்கும். तो हम उसके अंदर के रहना था. பாருங்களேன், அப்போ மழை முன்மாரிங்கிறது வந்து முளைக்க வைக்கிறதுக்கு. और इसके मतलब है हमें उनको उठाने की समय பின்மாரிங்கிறது ஒரு நிறைவான ஒரு பூரணத்துக்குரிய, அதாவது நிறைவான பலனை களஞ்சியங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுக்காக காத்திருப்பான் பயிரிடுகிறவன். और उसके बाद की कहते हैं कि हमारे पूरे हृदय को बनना चाहिए. அதனால நம்ம பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் மழையை வர்ஷிக்க பண்ணினார். इसलिए पेंतेकोस्त के दिन उनके वर्षा को बाहर निकाला था. பெந்தேகோஸ்தே நாளில அந்த மழை வர்ஷிக்கப்பட்டவனே என்ன வந்துச்சு? वर्षा को निकलने समय क्या हुआ? அந்த காந்தியினாலே, और उनके द्वारा, அந்த மழையினாலே, उसकी वर्षा के அந்த द्वारा, மழைக்கு பிற்பாடு और उसकी वर्षा के बाद அவர்களுக்கு அந்த சீஷனுக்குள்ள இருக்கிற பயம் விலகி ஓடிருச்சு. जो उनके चेलों के अंदर वो डर सब भाग गया था. அவர்கள் தைரியம் வந்துருச்சு அவர்களுக்குள்ள. अभी वो बहुत धैर्य हो गया है. அந்த புல்லு முளைச்சிருச்சு. इसलिए अभी वो घास उगाती है. தைரியம் வந்துருச்சு. वो धैर्य उगाती है. அது மாத்திரமல்ல, सिर्फ ये नहीं அந்த है, பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள வந்த உடனே जब पवित्र आत्मा उनके अंदर आ गया அவர்கள் तो பலன் அடைந்து वो बल पाके சாட்சிகளா மாறிட்டாங்க. गवाही हो गया था. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் அவர்களை சாட்சிகளா கர்த்தர் उनके மாற்றிட்டார். द्वारा गवाही बहा दिया था. ஆகையினால பின்மாறி அந்த மழையினால் கிடைக்கிற அந்த புல்லை நீங்கள் மேய வேண்டும். तो इसलिए उनके द्वारा हमके जो घास उगाना ஆண்டவரே, चाहिए. உம்முடைய அபிஷேகத்தினால் எனக்கு வார்த்தைகளை தாங்க. अभिषेक द्वारा हमें वचन मिलना चाहिए. ஆவியின் பலத்தினால் எனக்கு தைரியத்தை தாங்க. जो पवित्र आत्मा के द्वारा मुझे बल चाहिए. அபிஷேகத்தினால் உண்டாகிற தேவ வசனத்தை எங்களுக்கு தாங்க. अभिषेक के द्वारा आप मुझे वचन दीजिए. எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள் जो हमें चलाया, जो सेवक लोग என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பிரசங்கம் பண்ண போனா, பாஸ்டர் நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா, जो सेवक लोग हमें बोलते हैं कि प्रचार करने के लिए मुझे नहीं पता कि मैं क्या प्रचार करूं. இப்ப கூட நம்ம தம்பிமார்ட்ட ஏதாவது நான் வார்த்தை இந்த வசனம் சொல்லுவேன் போன்ல, मैं பேசுகிறேன். मैं फोन पे कहता हूँ कि आप सब भाई को ये सब वचन बोलिए. எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கிறதுக்குரிய ஆட்கள் இல்ல. हमारे लिए ये सब बोलने के लिए कोई नहीं है.
போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தர்றத போய் சொல்லு. तो बोला है कि आप यहाँ पे நல்ல प्रार्थना ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. बहुत प्रार्थना की அபிஷேகத்துல நிரம்பு. अभिषेक के द्वारा भरपूर हो. உள்ளுக்குள்ள இருக்கிற வசனம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? हमारे जो हाथ के वचन क्या करेगा? அது புல்லு போல முளைக்க ஆரம்பிச்சிடும். जैसे घास की तरह ஒரு ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. வேத வசனத்தை எவ்வளவு கேக்குறோம். दो वचन हम बहुत सारे सुनते हैं. வசனங்கள் எல்லாம் உள்ள களஞ்சியத்துக்குள்ள இருக்குது. हम वचन तो हमारे हृदय के अंदर होता है. அப்ப நல்ல ஆவியில அபிஷேகத்தில் நீ நிரம்புனல்ல. तो जब आप पवित्र आत्मा के द्वारा भरपूर होने से பரிசுத்த ஆவியான அந்த வசனங்களை தருவார். तो आप पवित्र आत्मा हमें वचन देता கர்த்தர் है. நல்ல வார்த்தைகளை தருவார். हमें वचन देते அந்த हैं. வார்த்தையினால நல்ல ஒரு பலன் உண்டாகும் उस சபையில். वचन के द्वारा आपको अच्छा बल मिलेगा. ஆகையினால நீங்க எப்படி இருக்கணும்? इसलिए आपको क्या करना அந்த चाहिए? புல்லை மேய்கிற மேய்ச்சலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். इसलिए हम हरी घास उगती की तरह रहना चाहिए. புல்லுள்ள இடங்களில் என் ஆண்டவர் என்ன மேய்க்கிறார். हरी हरी घास पे हमें चलाता है. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். और दूसरे भी बोलता हूँ, தேவ சமூகத்தில் பலமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். हम परमेश्वर के अंदर बल पाना चाहिए. பலமுள்ள ஆடுகள் எல்லாம் யாக்கோபை சேர்ந்தது. बल के भेंट तो याकूब के अंदर होता ஹalleluya है. சொல்லுங்களே. हालेलुया बोलिए. ஆதியாகமம் 30 அதிகாரம் 42 வசனத்துல வாசித்தால் जो उत्पत्ति की 30 के अध्याय पे 40 वचन पढ़ने से பலமுள்ள ஆடுகள் யாக்கோபை சேர்ந்த ஆடுகள். जो बल के बेटे है वो याकूब के अंदर हो गया அந்த था. வசனம் 30 அதிகாரம் 42 வசனத்தை வாசிச்சு பாருங்க. जो उत्पत्ति की 30 की 42 वचन पे பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகள் போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. और जो निर्बल भेड़ बकरियां गाभिन होती थी तब वो उन्हें आगे आगे नहीं रखता, उससे निर्बल लाबन की रही और बलवंत याकूब की होगी. பலமுள்ளவைகள் யாருடையவைகள்? तो बलवंत किसका है? நீங்க பலவீனர்களா பலவான்களா? आप बलहीन है कि बलवंत நீ हो? பலவான் பலவீனன் சொல்லிக் கொண்டே இருக்க கூடாது. आप ये बोलना है कि मैं बलहीन हूँ, बलहीन அண்ணன் नहीं பெஞ்சமின் बोलना அண்ணன் है. அடிக்கடி சொல்லுவாரு, मैं उनके बोलूंगा. ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணும்போது, हम परमेश्वर के खाने प्रार्थना करते ஆண்டவருக்கு समय முன்னாடி உன்னை தாழ்த்தும் போது, जब परमेश्वर आपका गिला ஐயா என்னிலே பலனும் இல்ல, என்னிலே ஞானம் இல்ல, நீ போய் சொல்லு ஜெபத்துல போகும்போது. आपको कहना है कि मेरे पास बल नहीं है और मेरे पास ज्ञान नहीं है. ஆனா சாத்தானுக்கு முன்னாடி போய் நிக்கும் போது, நான் பலவீன சாத்தானே, நான் பலவீன வந்துராத, தயவுசெய்து என்கிட்ட வந்துராத. ஒரு அம்மா அப்படிதான் சொல்லிட்டான், தயவுசெய்து பிசாசு தயவுசெய்து வந்துராத, பிசாசிட்ட போய் ப்ளீஸ் பண்றது. शैतान के सामने आपको नहीं बोलना है कि मैं बलहीन हूँ, ऐसे मेरे पास मत आ जाओ, मैं डर हूँ, ऐसे नहीं बोलना है. அவங்கிட்ட போய் என்ன சொல்லணும்? और उसके पास में क्या बोलना है? பலை போ சாத்தானே, तो भाग जाओ शैतान. போறியா என்ன விரட்டணும். तो भाग जाए शैतान, वैसे आपको भगाना चाहिए. அப்படியே நாய் பின்னாடி கடிக்க வச்சுனா, தயவுசெய்து என்ன கடிக்காத, ஐயோ ப்ளீஸ் என்ன கடிச்சிடாத அப்படின்னா என்ன ஆகும்? मुझे ऐसे मत काटो और मुझे काटो मत, ऐसे नहीं बोलना அந்த चाहिए. நேரத்துல காலை தட்டி டக்குன்னு கல்ல ஏதாவது தூக்கணும், அப்பதான் அது ஓடுவான் அவன். तब हम पत्थर लेके उसको भगाना चाहिए. அப்போ இது போல பலவீனமான என்று சொல்லது தேவ சமூகத்துல போகும்போது, ஆண்டவருக்கு முன்னா இருக்கும்போது, ஆண்டவரே நான் பலவீனம்பா, ஞானம் இல்லப்பா, விசுவாசம் இல்லப்பா, தெய்வ பயம் இல்லப்பா, எனக்குள்ள ஆண்டவரே உண்மை இல்லப்பா, பரிசுத்தம் இல்லப்பா, ஊழியம் இல்லப்பா, நீ ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கணும். परमेश्वर के सामने आपको बोलना है कि मेरे पास बल नहीं है, मेरे पास ज्ञान नहीं है और विज्ञान नहीं है, वैसे आपको कहना चाहिए. சாத்தான் உங்களிடத்துல வந்தா நீங்க என்ன சொல்லணும்? और शैतान के सामने आपको क्या कहना चाहिए? பலவீனனும் பலவான் என்று சொல்ல வேண்டும். हमें बोलना है कि हम ஹalleluya. हालेलुया. அப்ப லாபான் பலவீனமானவைகள் எல்லாம் லாபான் எடுத்துக்கொண்டு போவான். तो जो लाबान सब हलवंत को लेकर याकूब की பலவீனமானவைகள் எல்லாம் அமலேக்கன் வெட்டி போடுவான். जो बलहीन है और निर्बल है वो सब लाबान लेके जाएगा. பலமுள்ளவைகள் எல்லாம் யாக்கோபை சேர்ந்தன. और बलवंत है वो याकूब की हो गई. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். इसलिए परमेश्वर हमें बलवंत कर रहा है. ஆகினால கடந்த வாரத்துல சொன்ன போல மனமகிழ்ச்சியா இருப்பது நல்ல பலன். इसलिए मैंने पिछले हफ्ते बोला है कि आपको आनंद रहना है, वो आपको बल देता है. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். परमेश्वर के द्वारा आपको बल और आनंद मिलना கர்த்தருக்கு चाहिए. காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். इंतजार रहने के लिए आपको और एक बल मिलेगा. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் और அடைகிறீர்கள். ये नहीं है सिर्फ पवित्र आत्मा के द्वारा आपको बल पाएगा. இந்த பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் பலவான்களாக மாற வேண்டும். और जो ये सब निर्बल हो के आपको मिलेगा. நீங்கள் இயேசுவை சேர்ந்தவர்களாக மாற வேண்டும். हम यीशु की होना चाहिए, லாபானை சேர்ந்தவர்கள் அல்ல. लाबान की नहीं. நான் இயேசுவை சேர்ந்தவன். हम परमेश्वर की நான் ओर பலனுள்ள है. இயேசுவோடு கூட உள்ளவன். हम परमेश्वर के अंदर நான் है. என் நேசருடையவன், हम प्राण के அவர் हैं. உன்னுடையவர். हम उनके हैं. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். तो इस सवेरे समय परमेश्वर आपको பலமுள்ள बलवंत करता है. ஆடுகளாக கர்த்தர் एक மாற்றுகிறார். बलवंत की आत्मा आपको दिखा रहा है. பலனுள்ள மனிதர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். एक बलवंत के व्यक्ति को आपको ஆவிக்குரிய बदलता है. வாழ்க்கையில் பலவானாக கர்த்தர் மாற்றுகிறார்.
பலப்படுத்துகிறார். एक आत्मिक के जीवन आपको बलवंत நீ करता है। பலவீனன் அல்ல, நீ பலவான் என்று கர்த்தருடைய பார்த்து तू சொல்லுகிறார். निर्बल नहीं, तू बलवंत होगा। இந்த ஆடுகளை கர்த்தர் நல்ல மேய்ச்சல்ல கொண்டு போகிறார். तो ये भेड़ को अच्छाई की चराई पे चराई करता எல்லாவற்றையும் இந்த है। கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வைத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். इस सवेरे के समय आपको परमेश्वर की हौर आपको अर्पण करना है। கொள்ள முடியாத ஆண்டவர் வர போகிறார். तो हमें प्राण करने के लिए परमेश्वर में लेके जाने वाला है। நம்முடைய கண்களை மூடுவோமா? आप सब आंख बंद करिए, பரலோகத்தின் தேவனை நோக்கி பாப்போமா? परमेश्वर की ओर देखिए। ஆண்டவரே, நான் உம்மை சேர்ந்தவனா இருக்கணும் ஆண்டவரே. मैं आपके होने चाहिए हूँ। நீர் வரும்பொழுது நான் உம்மால் சேர்த்துக் கொள்ளப்படக்கூடியவனா இருக்கணும் ஆண்டவரே. जब आप आपकी आत्मिक की तरह आपको आने वाला हूँ, நீர் என்னை நல்ல மேய்ச்சல்ல கொண்டு வருகிறீர். आप मुझे अच्छा चराई करूंगा। உம்முடைய கரத்துல நீர் என்னை வைத்திருக்கிறீர் அப்பா. आप हमारे हाथ पे रखा है, ஒருவனும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. तो बहुत सारे जीवन पे என்னுடைய रहते பிள்ளைகள समय கால வேளையில ஒரு ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு हमारे தருகிறார். प्रिय लोग आपके परमेश्वर के अनुसार எந்த देने समय சூழலை உன்னை பிரிக்க முடியாது. कोई की स्थिति आपको कोई எந்த बिगड़ेगा नहीं, சூழலை உன்னை என்னை கரத்திலிருந்து பறிக்க முடியாது. कोई स्थिति आपके हाथ से और बिगड़ेगा நீ नहीं। பயப்படாதே, திடன் கொண்டிரு. तो डर मत, परमेश्वर आपको डांस लो। உயர்ந்த மலைகளில் கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். तो परमेश्वर आपकी और पर्वत की ओर உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். तो परमेश्वर देके जेलने वाला हूँ। ஆழமான சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपकी ओर सच्चाई देता है। அருமையான கர்த்தருடைய பிள்ளையான சத்தியம் ஒரு நாள் உன்னை விடுதலையாக்கும். सच्चाई की ओर आपको स्वतंत्र करता है। உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. उसके लिए आपको बहुत अंत है। ஓ, இந்த சுவிசேஷம் விடுதலையின் சுவிசேஷம். और जो सुविशेष हमें आता है பூரணத்தின் சுவிசேஷம் மாத்திரமல்ல, जैसे पूर्ण की सुविशेष, விடுதலையின் சுவிசேஷம். जो स्वतंत्र की सुविशेष வியாதியிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். बीमारी से आपको நீ सुविशेष தேவனுடைய देगा। வசனத்தை கேட்க கேட்க கேட்க, जो परमेश्वर की वचन आपको देखते समय, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க, जो वचन की ओर भरोसा உன் रखते பலவீனத்தை समय, நீக்குவார். वो जो बलीन सब உன் निर्बल வியாதியை होगा, நீக்குவார். आपको बीमारी இந்த चंगा வசனம் करेगा। உன்னை குணமாக்கும். जो वचन आपको इलाज தேவனுடைய करेगा, வார்த்தை உங்களை குணமாக்கும். वचन आपको इलाज करेगा। பரிசுத்த ஆவியினால பலப்படுங்க. जो परमेश्वर की वचन पर बल நல்ல डालना மேய்ச்சலை चाहिए, கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். आपको अच्छा चराई का देखना நல்ல चाहिए। தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. एक अच्छा जमीन आपको உங்கள் मिला தேவன் है। உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை தருகிறார். एक अच्छे पे जगह आपको चराई நல்ல करना है। ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். एक अच्छा आत्मा आपको मिला है। கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். परमेश्वर आपको हरदम अच्छा இயேசுவே, है। உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி इसलिए கர்த்தரை आपको तारीफ மகிமைப்படுத்துங்க. करना चाहिए। ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்க. आप मुझे उठाइए, ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. आप मुझे बल दीजिए, எனக்கு அந்த மழையை வர்ஷிக்க பண்ணுங்க. आप मुझे वर्षा அந்த दीजिए। மழைக்கு பிற்பாடு முளைக்கிற புல்கள் எனக்குள்ள உண்டாகட்டும். जो हरी हरी घास पे आपको ஓ, चलना है, மழை உண்டாகட்டும். आप बल दीजिए। நீதியின் சூரியனாகிய காத்து உன் மேல படட்டும். सूर्य की निकाल मेरे और फेंकना चाहिए। கர்த்தர் நல்ல அமர்ந்த பாதையில நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். तो इस मार्ग पर परमेश्वर हमें चलाता है। அந்த காலவேளை எல்லாரும் கரங்களை தட்டி और सब ताली எல்லாம் बजा எழும்பி के நின்று கர்த்தரை துதிப்போம். परमेश्वर की और स्तुति करें। கர்த்தர் உங்களை நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். तो परमेश्वर में अच्छा चराई है। நீ தாழ்ச்சி அடைந்து போக மாட்டாய். हम कभी नीच नहीं நீ होंगे, சோர்ந்து போக மாட்டாய். हम कभी थकित நீ नहीं होंगे। சோர்ந்து போயிட்ட முடிஞ்சு போச்சுன்னு பிசாசு உன்னை பார்த்து சொல்லுவான். अगर थकित हो गया तो सब खत्म हो गया। உலகம் உன்னை வேடிக்கை பார்க்கறதுக்காக காத்து கொண்டிருக்கும். संसार आपको दिखाता है என்ன நடக்க போகுது பாப்போம். क्या होगा, मैं देखने वाला हूँ। இருக்கானா செத்தானா तू है कि वो मर गया, இன்னுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். वो मर गया क्या? இன்னுமா இருக்கிற உலகம் உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். अभी तक वो जीता है कि वैसे ஆனா संसार உன் आपको தேவனாகிய देखता है, கர்த்தரோ लेकिन परमेश्वर உன்னை की जीवन உயர்ந்த மேடுகளை ஏறி வர பண்ணுவார். आपकी ऊंचे पहाड़ पे चलाता है। இஸ்ரவேலின் மலைகளில் கர்த்தர் உன்னை தூக்கி உயர்த்துவார். इस्राएल के पहाड़ की ओर आपको அந்த चलाता மலை है। மேல் இருக்கிற நீ உன் வாழ்க்கையில பிரகாசமாய் யாருக்கு மறைந்திருக்க மாட்டார். पर्वत की ओर आप प्रकाशित होगा, आप कभी छिपागे नहीं செழிப்பை सकता। கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். परमेश्वर आपको बहुत सीखा நன்மையானதை கர்த்தர் அருளுவார். अच्छा ना मिलेगा, உங்களை பலவான்களா மாற்றுகிறார். आपको बलवंत करेगा। எல்லாரும் கர்த்தருக்குள்ள கரங்களை தட்டி பலப்படுவோம். इसलिए थाली बजा के आप நல்ல बलवंत हो ஸ்தோத்திரம் गए। பண்ணி தேவனுடைய வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்க. अच्छे से तारीफ बोलिए और अर्पण தேவனுடைய करिए। வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. वचन कर अर्पण करिए। ஷாபால கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறீரே. தாழ்ச்சி அடையேன் என்றுமே கர்த்தரின்